ராஜராஜேஸ்வரி யாருது? ஆனானப்பட்ட மந்திரி, கலெக்டர், எம்பி, எம்எல்ஏ இவங்க எல்லாம் என்ன பார்க்கணும்னா முன்கூட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து மேடம்னு மரியாதை கூப்பிடுவாங்க. அப்பேற்பட்ட என்ன என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் பேரை சொல்லி கூப்பிடுறியே, என்ன தைரியம் உனக்கு? யாருடா நீ? அநியாயமா ஒரு அவல பொண்ணு மேல பழிய சுமத்தி அவளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு இந்த அப்பாவி பெண்ணோட அண்ணன் தாண்டினா அந்த பொண்ணா? போய் ஒரு திருட்டு பொண்ணுக்காகவா நியாயக்கிட்ட வந்திருக்கேன்? அதுக்கு நீ கோட்டுக்கு போயிருக்கணும். யாரு தேடி உன் மகனை காதலிச்சு ஒரே ஒரு காரணதான் நீ என் தங்கச்சி மேல அநியாயமா சுமத்தின பழிதான் அது. என்ன உளர்ற? என் மகன் உன் தங்கச்சி காதலிச்சானா? ஏதாவது கனவு கண்டியா? ராஜா ராஜா இவன் தங்கச்சி உனக்கு தெரியுமா? தெரியாதுமா. உண்மையே சொல்லு. உன் ஆத்தாளுக்கு பயந்து என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்க நினைச்ச உடல்ல உருவிடுவேன். உன் காலை உடைச்சி மணரில் உட்கார வச்சு உன் கையால என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்ட வைப்பேன். அதை எவ்வளோ தடுக்கிறான்னு பாக்குறேன். ராஜராஜேஸ்வரி ஹியர். அத்தை வணக்கம் வணக்கம். நான் தான் மாப்பிள்ள, உங்க மாப்பிள்ள. ஷட் அப். who are you? ஆறுமுகம் தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னால உங்க கோட்டைக்குள்ளே பூந்து உங்க ஆளுங்களே அடிச்சு உதச்சி தூள் கிளப்பிட்டு போனேனே, ஆறுமுகம். அவன் தான் பேசுறேன். எதுக்காக போன் பண்ற? இப்போ விஷயம் என்னன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு உனக்கா? என்னைக்கு? இன்னைக்கு 11 மணிக்கு திருநீர்மலையில நீங்க அவசியம் வரணும். கண்டவன் கல்யாணத்துக்கு நான் வர வேண்டிய அவசியம் இல்லை. நோ, இது கண்டவன் வீட்டு கல்யாணம் இல்ல அத்தை. அத்தையா? இது உங்க வீட்டு கல்யாணம், உங்க சொந்த பெண்ணோட கல்யாணம். செல்வி கீதாவுக்கும் செல்வன் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம். ஷட்டா, என்ன உளர்ற? ஆமாங்க, நான் என்ன பொய்யா சொல்றேன்? இங்க வந்து பாருங்க, அசந்துருவீங்க. நான் உங்களுக்காக வட பாயசத்தோட சமையல் செஞ்சு வச்சிருக்கேன். நீங்க வந்து வயிறார சாப்பிட்டு மனசார பொண்ணு மாப்பிள்ளையே வாழ்த்திட்டு போங்க. உளராதே. என் பொண்ணு இங்க இருக்கா. இங்க என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குதுப்பா. இங்க கல்யாணமே நடக்குதுமா? இன்னும் நம்பலையா? உங்க பொண்ணு உங்க வீட்டுல இருக்கான்னு முதல்ல போய் பாருங்க. நீ தனிக்கட்ட உன்னால என்ன செய்ய முடியும்னு சொல்லி சவால் விட்டீங்க. ஆனா இன்னைக்கு நீங்களே தனிமரமா நிக்கிறீங்க. உங்களுக்கு சொந்தமா இருந்த 4 பேர் எச்சியலைவாசிக்கு துயிரிக்கு எரியற மாதிரி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. செல்வங்கிறது உண்மையான சொல்லத்துக்கு அர்த்தமே இல்லை. பங்களா, காரு, எஸ்டேட் இதெல்லாம் இல்லைங்க. கஷ்டகாலம் வரும்போது நமக்கு உயிரையே கொடுக்க தயாரா இருக்கிற 4 சொந்தக்காரங்க, இல்லைன்னா 4 நண்பருங்க. உங்களுக்குன்னு சொந்தமா இருந்த 4 பேர் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப சொல்லுங்க, ஜெயிச்சது நானா இல்லை நீங்களா? அதுக்குள்ள ஜெயிச்சிருந்தா கனவு காணாதே. மனுஷனுடைய வாழ்க்கைக்கு தேவையானது பணம். என்கிட்ட நிறைய இருக்கு. பணத்தை தூக்கி எரிஞ்சா இப்ப வெளியே போனாங்கல்ல, அவங்க எல்லாம் நாய் மாதிரி என் காலில் வந்து விழுவாங்க. பணம் பாதல் வரைக்கும் பாயும் மாப்பிள்ள. அது இல்லைன்னா வயிறு காயும். இந்த உலகத்துல பணத்தால எதையும் வாங்க முடியும். எதையும் வாங்க முடியும்? முடியும் முடியும் முடியும். காரு வாங்குவேன். 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 சொத்து வாங்குவேன். மஞ்சள் குங்குமம் சொல்லுங்க அத்தை, வாங்க முடியுமா? நீங்க கோடி கோடியா பணத்தை தூக்கி எறிஞ்சாலும் இந்த உலகத்துல வாங்க முடியாத சில பொருட்கள் இன்னும் இருக்கு. ஆனா அதெல்லாம் ரொம்ப புனிதமானது. அன்பு, பாசம், நேசம், சொந்தம். உங்களுக்கு சொந்தமானவங்க எல்லாம் உங்களை விட்டு போயாச்சு. இப்போ உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஜாலரா பசங்க. நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா சொல்றாங்க. ஒடுக்கிற கையை எடுக்கிறதுக்குள்ள வெடுக்குன்னு கடிக்கிற நாய்ங்க. உங்க பணத்துக்காக உங்களை ஒரு நாள் கொலை செய்த கூட பயப்பட மாட்டாங்க. உங்களை காப்பாற்ற மாட்டான். இந்த மாப்பிள்ளை தான் வந்து காப்பாற்றுவான்.